பொதுமக்கள் அனைவருமே பார்வையிடலாம். சரிங்களா? இதில் போய் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சு அவங்க அந்த இதில் முதலில் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் என்பது நம்மளது தேர்தல் ஆணையத்தால் 1951 முதல் 2004 இடைப்பட்ட காலத்தில் சுமார் 8 முறை நடைபெற்றுள்ளது. அதன் பிறகு தற்பொழுது பீகார் மாநிலத்தில் நடைபெற்று வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன் பின்பு தற்போது இரண்டாம் கட்டமாக 12 மாநிலங்களில், தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் தற்போது சிறப்பு தீவிர திருத்தமானது நடைபெற உள்ளது. இது என்ன சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறதுனா சிறப்பு சுருக்க திருத்தம் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சிறப்பு திருத்தம் முறை அப்படிங்கிறது ஒரு வருடமும் பழைய வாக்காளர் பட்டியலின் அடிப்படையாக கொண்டு அவரது பெயர்களை நீக்குவதற்கோ அல்லது சேர்ப்பதற்கோ அல்லது இடம்பெயர்ந்தவர்களை குறிப்பிடுவதற்கோ அல்லது அவரின் விவரங்களை திருத்துவதற்கோ நாம் செய்யப்படும் பணிதான் சிறப்பு சுருக்க திருத்த முறை என்பது. சிறப்பு தீவிர திருத்தம் என்பது ஒரு வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக ஒரு கணக்கெடுப்பு படித்தை வைத்து புதியதாக உருவாக்கப்படும் பணிதான். வாக்காளர் பட்டியலானது புதியதாக உருவாக்கப்படும் பணிதான் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் என்பது. இது ஒவ்வொரு 10 ஆண்டு அல்லது 20 ஆண்டு அல்லது தேவைப்படும் நேரங்களில் தான் இந்த சிறப்பு தீவிர திருத்தமானது மேற்கொள்ளப்படும். சரிங்களா? இப்ப 12 மாநிலங்கள்ல இந்த முறையானது பின்பற்றப்பட உள்ளது. இதுல என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்காளர்களுக்கும் 2 பிரதிகள் இந்த கணக்கெடுப்பு படிவுகளானது அச்சிடப்பட்டு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அப்படின்னா PLOன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஒரு வாக்குச்சாவடிக்கும் யார் இருப்பாங்க? PLO இருப்பாங்க. பூத் லெவல் ஆபீசர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து வாக்குச்சாவடி நிறுவனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு வாக்காளருக்கும் 2 பிரதி வந்து எங்க மூலமா அவங்களுக்கு வழங்கப்படும். அந்த 2 பிரதியை ஒரு வீடுகளுக்கு சென்று அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அந்த தொடர்புடைய வாக்காளர்களுக்கு வழங்கிவிட்டு அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்து அது பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு பிரதியை வாக்காளருக்கும் மற்றொரு பிரதியை தன் வசம் PLO இந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலரை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய அலுவலகத்தில் சமர்ப்பிப்பார். அதன் அடிப்படையில் தான் இந்த புதிய வாக்காளர் பட்டியல் அல்லது வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து தயார் செய்யப்படும். தற்போது அந்த ஒரு வீடுகளுக்கு அந்த வாக்குச்சாவடி நிலையம் செல்கிறார். அங்கு ஒரு அனைத்து உறுப்பினரும் உள்ளனர் அந்த குடும்பத்தில். அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே அந்த கணக்கெடுப்பு குழுத்தை வழங்கிவிட்டு அவர்களை பூர்த்தி செய்ய ஃபர்ஸ்ட் வந்து PLO வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு பூர்த்தி செய்ய கடினமாக இருந்தால் PLO தான் பூர்த்தி பண்ணணும். ஸோ அந்த இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர்கிட்டையும் கொடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இல்லை அந்த குடும்பத்தில் 3 நபர்கள் இல்லை, ஒரு நபர்கள் தான் இருக்காங்கன்னா பரவாயில்ல, அந்த 3 நபர்களுடைய படிவங்களையும் சேர்த்து இதுக்குள்ள படிச்சுட்டு 4 படிவங்களையும் சேர்த்து அந்த எவர் அந்த தற்சம் அந்த பிரசண்டா அந்த நேரத்தில் இருக்காங்களோ அவங்க கையொப்பமிடலாம். ஆனால் கையொப்பமிட்ட பின்பு அதற்கு கீழே ஒரு முறையை குறிப்பிட வேண்டும். எனது மகனுக்காக நான் கையொப்பமிடுகிறேன் அப்படின்னு அவங்க கையொப்பமிட்டு, மகனுக்காக அப்பா கையொப்பமிட்டாருன்னா தந்தை அப்படின்னு குறிப்பிடணும். அப்பாவுக்காக பையன் கையொப்பமிட்டாருன்னா மகன் என்று குறிப்பிட்டு அந்த கையொப்பமிட வேண்டும். இந்த கணக்கெடுப்பு படிவமானது 3 அட்டவணைகளை கொண்டிருக்கும். இந்த கணக்கெடுப்பு படிவத்தில் முதல் அட்டவணை அப்படிங்கிறது ஆல்ரெடி ப்ரீ பிரிண்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே அச்சிடப்பட்ட விவரங்கள் அடங்கியுள்ள அட்டவணை தான் அந்த கணக்கெடுப்பு படிவத்தினுடைய முதல் அட்டவணை. அதுல யாரும் எதுவும் பில் பண்ண வேண்டியதில்லை. அதுல ஆல்ரெடி வாக்காளருடைய பெயர், முகவரி, எபிக் நம்பர் அச்சிடப்பட்டிருக்கும், சட்டமன்ற தொகுதி அச்சிடப்பட்டிருக்கும், அந்த வாக்காளருக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட QR கோடு அச்சிடப்பட்டிருக்கும், அவருடைய பழைய புகைப்படம் வந்து அச்சிடப்பட்டிருக்கும். இதுல புதியதாக இந்த வருஷம் வந்து வண்ண புகைப்படம் வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்ப அந்த ஒரு ஓட்டர்கிட்ட புகைப்படம் இல்லை, என்னால் எடுக்க முடியலன்னா விட்டுடலாம். பட் அது கொடுக்கும் பட்சத்தில் நம்ம வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படும் பொழுது அந்த அட்டையானது நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும் என்ற ஒரு நோக்கத்தினால் தேர்தல் ஆணையம் வந்து இந்த கலர் புகைப்பட அட்டையை வந்து கொஞ்சம் அறிவுறுத்தியிருக்காங்க.
கொடுப்பதற்கு அறிவித்துள்ளார்கள். ஸோ இந்த வாக்காளர் கணக்கெடுப்பு படிவத்தின் 2வது அட்டவணை என்பது இந்த ஜூலை 2002 வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள விவரங்கள் ஆகும். இதுல இப்ப பிரசண்டா இப்போதைக்கு அவர்கிட்ட வாக்காளர் பட்டியலில் அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை என்னன்னா, அவருடைய பிறந்த தேதி என்ன, அவரின் பெயர், அவர் தந்தையின் பெயர், மனைவியாக இருக்கும் பட்சத்தில் அந்த மனைவி பெயர், கணவரின் பெயர் என்ன அப்படிங்கிற விவரங்களை இந்த கணக்கெடுப்பு படிவம் வழங்கப்பட்ட அனைவருமே பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த 2வது கலம் பூர்த்தி செய்வது எளிது, தற்போது உள்ள விவரங்கள் தான் இல்லை. அடுத்து 3வது அட்டவணை. இந்த கணக்கெடுப்பு படிவத்தின் 3வது அட்டவணை என்பது இந்த 2002 வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்களை இணைப்பதற்குரிய ஒரு அட்டவணையாகும். இதுதான் இந்த வாக்காளர் பட்டியலில் ஒருவர் இடம்பெற வேண்டுமா அல்லது இயலாதா என்பதை முடிவு செய்வதற்குரிய அட்டவணை இது என்று கூறலாம். அதாவது ஒருவருக்கு நாம் படிவம் வழங்குகிறோம். இப்ப உதாரணமாக வழங்கக்கூடிய நபரின் பெயர் ராமன் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு ராமன் என்பவருக்கு அந்த கணக்கெடுப்பு படிவமானது நம்ம வழங்குகிறோம். அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ராமன் பெயர் 2002 பட்டியல்ல அவர் பேர் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ ராமர் இருக்காரு, அவருடைய வரிசை எண்ணை நம்ம குறித்து கொள்ள வேண்டும். வரிசை எண்ணை கொடுத்து இந்த ராமனுடைய விவரங்கள் வந்து இதில் பூர்த்தி செய்து அசம்பிளி தொகுதி நம்பர், பகுதி என்ன, வரிசை நம்ம அந்த கண்டறியப்பட்ட வரிசை என்ன நம்ம இங்கே பூர்த்தி செய்யணும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2002 வாக்காளர் பட்டியலில் விஷயங்கள் தான் பின்பற்றணுமே தவிர கரண்ட் வாக்காளர் பட்டியல், நடப்பு வாக்காளர் பட்டியல் விவரங்களை இதெல்லாம் பூர்த்தி செய்ய கூடாது. இதுலயே போட்டிருப்பாங்க, இந்த படிச்சு பார்த்தாலே தெரியும். கடைசியாக நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்தம் என்பது எதை மீன் பண்ணுதுன்னா 2002 வாக்காளர் பட்டியல் தான் மீன் பண்ணுது தவிர 2024 2024 மீன் பண்ணல அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கல. அது வந்து கடைசியாக நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்தம் என்பது 2002 வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் விவரங்களை குறிக்கும். இப்ப ராமன், நம்ம கொடுக்கப்பட்ட நபர் ராமன், அவருக்கு அந்த வாக்காளர் பட்டியல பேர் இல்லை. உடனே என்ன பண்ணணும், அவருடைய அப்பா யாரு, அவருடைய அப்பா பேரை அவர்கிட்ட கேட்கிறோம். ஸோ அவங்க அப்பா பேரை அங்கே போய் நம்ம தேடணும். 2002 பட்டியல தேடி அந்த அவங்க அப்பாவுக்குரிய வரிசை என்னவோ அதை எங்க குறிக்கணும்னா இந்த 3வது அட்டவணையின் வலதுபுற களம் இல்லையா, இது வந்து இடதுபுற களம், இது வந்து வலதுபுற களம். இந்த வலதுபுற களத்தில் தான் இந்த உறவினரின் விவரங்களை நம்ம வந்து குறிக்கணும். இடதுபுற களத்துல என்ன குறிக்கிறோம்னா அந்த வாக்காளரையே யாருக்கு படிவம் கொடுக்கிறோமோ அவர் பேரே 2002 இருந்தா இடதுபுற களத்துல குறிக்கணும். இது எல்லாருக்கும் கொஞ்சம் புரியுதுங்களா? எந்த வாக்காளருக்கு நம்ம படிவம் கொடுக்கிறோமோ அவர் பேர் 2002 இருந்தா நம்ம என்ன பண்ணோம், இடதுபுற களத்துல குறித்து அந்த வரிசையை குறிப்பிட்டா போதுமானது. இல்ல அவர் 2002 பட்டியல இல்ல, அவருக்கு ஒரு 35 வயசு தான் வந்து அப்ப அங்க சேருவதற்கான வாய்ப்பு அவருக்கு இல்லை. உடனே நம்ம என்ன பண்ணணும், 2002 பட்டியல போய் அவங்க அப்பாவுடைய பேரை பார்க்கணும். அப்பாவை கண்டறிந்து அவருக்குரிய வரிசை என்னன்னு அதை கண்டறிந்து நம்ம அந்த வலதுபுற தளத்துல குறிக்கணும். சப்போஸ் அப்பா பேரு இல்லை, அப்பா வந்து இறந்துறாரு அவருக்கு முன்னாடி 2002, அம்மா பேரு இல்லை, அம்மா பேர் இருக்காங்கன்னா அவங்களுடைய வரிசை என்ன அதே போல எங்க குறிக்கணும், வலதுபுற களத்தில் தான் நம்ம குறிக்கிறோம். அம்மா உள்ள அப்பா உள்ள அடுத்து யார் பேர் குறிக்கலாம், தாத்தா இருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா சில பேருக்கு தாத்தா வந்து ரொம்ப ஓல்டேஜா இருப்பாங்க. ஸோ அவங்க பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து யார் பார்க்கணும், பாட்டி பேரை பார்க்கணும். பாட்டியும் இல்லை அப்படின்னா அந்த 4 பேருமே இல்லை அப்படின்னா அவங்க பெரியப்பா பேரை நம்ம பார்க்கலாம். அவங்க பெரியப்பாவும் அந்த பட்டியலில் இல்லை அப்படின்னா சித்தப்பா பேரை பார்க்கலாம். சித்தப்பா இல்லைன்னா மாமா பேரை பார்க்கலாம் அல்லது அத்தை பேரை பார்க்கலாம். அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா ரத்த சம்பந்தமான உறவு முறைகள் அந்த 2000 பட்டியலில் இருந்தா அவங்கள நம்ம உறவினராக கொண்டு வந்து நம்ம இணைச்சிடலாம். தேர்தல் ஆணையத்தின் நோக்கம் யாரு எந்த வாக்காளரையும் விடுபடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் தேர்தல் ஆணையம் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. அதனால இந்த தந்தையின் பேரையோ தாயின் பேரே இல்லை என்றால் நம்ம உடனடியாக இவர் தகுதி இல்லை என்று சொல்லிவிட முடியாது. மற்ற நபர்கள் மற்ற உறவினர்களையும் இணைத்து இதில் கொண்டு வந்து முழுமையாக பூர்த்தி செய்தால்தான் அப்ப எந்த நபருமே நம்ம விடுபட முடியாத ஒரு நிலைமைக்கு இருக்கும். எந்த நபருமே நம்ம வந்து விடுபட மாட்டாங்க. இந்த உறவுமுறைகள்ல இல்லாதவங்க யாராவது நம்ம தொகுதியில் ரொம்ப ரேராக இருப்பாங்க. தாத்தா
பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, அம்மா, அப்பா, இந்த உறவுமுறைகள் இல்லாதவங்க நம்ம வேற இருப்பாங்க. இந்த உறவுமுறைகளை மீறி வேற யாராவது இருந்தா அது சம்பந்தமான முடிவு வந்து நம்ம ஏஇஆர்ஓன்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அவங்களும், இல்லை இஆர்ஓன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் சாராட்சி ஐயா அவர்களும் வந்து கலாய்வு செய்து அவர் நம்ம தொகுதியில தான் இருக்காரா, அவர் வேற 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 நாடுகளிலிருந்து வந்துள்ளாரா என்பதை விசாரணை செய்து அவர் பிற இடங்களில் வாக்காளர்களாக அவர் பதிவு செய்யப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அவரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான ஒரு ஆணையை வழங்குவார்கள். அப்ப நம்ம வந்து எந்த நபருமே தேர்தல் ஆணையத்தின் குறிப்பின்படி எந்த நபருமே நம்ம வந்து அந்த வாக்காளர் பட்டியலில் நீக்கிவிட முடியாது, இடம்பெற செய்யாமல் இருக்க முடியாது. அனைவருக்குமே அந்த வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதே தேர்தல் ஆணையத்தின் நோக்கமாகும். இப்ப இந்த 3 களத்தையும் ஃபில் பண்ணிடுறீங்க, சரிங்களா? அப்ப அடுத்து உள்ள ஸ்பேஸ்ல அந்த தொடர்புடைய வாக்காளர்கிட்ட ஒரு கையொப்பம் நம்ம வாங்கணும். அந்த வாக்காளர் இல்லாத பட்சத்துல அவங்க உறவினர்கிட்ட யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம கையொப்பம் வாங்கலாம். வாங்கிட்டு அந்த வாக்காளருக்கு என்ன உறவு முறைங்கிறத நம்ம குறிச்சு அவங்கள்ட்ட அதை மென்ஷன் பண்ணி காட்டிடுறோம். ஸோ இந்த கணக்கெடுப்பு படிவமானது இந்த 3 களங்களை கொண்டிருக்கும். இந்த 3 களங்களையும் பூர்த்தி செய்து கையொப்பம் விட்டால்தான் அந்த கணக்கெடுப்பு படிவானது முழுமை அடைந்துள்ளது என்பது பொருளாகும். அதன் அடிப்படையில் தான் என்ன வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து இடம்பெறுவார்கள். இந்த கணக்கெடுப்பு படிவம் கொடுக்காத எந்த ஒரு வாக்காளரும் இந்த டிசம்பர் 9 அன்று வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற மாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் ஒரு வாக்குச்சாவடியில் வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேர்களையும் இறந்தவர்களையும் இடம்பெயர்ந்தவர்கள் தவிர்த்து பிற வாக்காளர்களை அந்த கணக்கெடுப்பு படிப்பை பூர்த்தி செய்து கொடுத்தால் மட்டுமே இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் அவர் பேர் இடம்பெற, பின்பு இறுதி வாக்காளர் பட்டியலிலும் இடம்பெறும் என்பதை தெரிந்து கொள்கிறேன். இப்ப நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே பழைய வாக்காளர்கள் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது ஜூலை 2025 வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின் அடிப்படையிலும் அதுக்கு பிறகு அக்டோபர் 27, 2025 அன்று அந்த ஃப்ரீஸ் செய்யப்பட்ட நிறுத்தப்பட்ட அதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த வாக்காளர் பட்டியல். அதை ஜூலைக்கு பிறகு சேர்ந்த வாக்காளர் ஜூலை முதல் அக்டோபர் 2027 வரை சேர்ந்த புதிய வாக்காளர்களையும் சேர்த்து தான் இந்த கணக்கெடுப்பு படிவமானது வழங்கப்பட உள்ளது. அனைத்து படிவங்களும் பூர்த்தி செய்யப்பட்டு அந்த பிஎல்ஓ வந்து சூப்பர்வைசருக்கு ஒப்படைப்பார்கள். அந்த சூப்பர்வைசர் அந்த கணக்கெடுப்பு படிவத்தின் அடிப்படையில் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்பட்டு நம்ம வந்து டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலானது நம்ம எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் முன்னிலையிலும் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையிலும் வெளியிடப்பட உள்ளது. இப்போ ஒரு வீட்டுக்கு போறாங்க, அங்க வீட்டுல டோர் வந்து இருக்கிறவங்கள்ட்ட ஃபில் பண்ணி வாங்கிடுறோம். அங்க வீட்டுல யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த நபர்களுடைய கணக்கெடுப்பு படிவத்தை மொத்தமாக மடித்து அந்த கதவின் அடியில் உள்ள துவாரத்தில் உள்ளீடு செய்ய வேண்டும். இன்சர்ட் பண்ணிட்டு அது வெளியில வர முடியாத அளவுக்கு வேற யாரும் எந்த நபரும் அதை எடுக்க இயலாத அளவுக்கு உள்ளீடு செய்துவிட்டு பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் நம்ம தெளிவாக கூற வேண்டும். இந்த கணக்கெடுப்பு அடிப்படையில் தான் புதிய வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்படும். நீங்க என்ன பண்றீங்க, உடனடியா அவங்கள்ட்ட சொல்லி இந்த பிஎல்ஓ இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. நிச்சயமாக அவங்கள நான் மறுமுறை வந்து நான் விசாரணை பண்ணி அவங்களுடைய அந்த கணக்கெடுப்பு கொடுத்து நான் வந்து பூர்த்தி பண்ணிடுறேன், அவங்கள்ட்ட கொஞ்சம் மறந்துடாம சொல்லிடுங்க அப்படின்னு நம்ம நிச்சயிச்சு பண்ணணும். இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்க சப்போஸ் பிடிக்காம இருக்கணும், ஒரு பேசாம இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் இந்த கிராமத்தில் முக்கிய நபர்கள்ட்ட நம்ம அந்த விஷயத்த சொல்லிட்டு அந்த பிஎல்ஓ அந்த கிராம வாக்குச்சாவடி நிலை அலுவலர் என்ன பண்ணுவாருன்னா அந்த படிவம் வராத வீடுகளுக்கு 2வது முறையும் போவாரு. 2வது முறை போயும் அந்த டோர் லாக் ஆயிருக்குன்னா அவங்க திரும்ப அவங்க மறுபடியும் ஒரு விசாரணை செய்து அவங்க எப்போ வருவாங்க, ஒரு 10 நாள் வருவாங்களா, ஒரு மாசத்துல வருவாங்களா அப்படின்னு நல்லா அதை உறுதிப்படுத்திவிட்டு 3வது முறையும் அதே வீடுகளுக்கு செல்ல வேண்டும்.
அப்பொழுதும் தொடர்ந்து பூட்டி இருந்தாலோ இல்லது அவரது பக்கத்து வீடுகளில் அவரது தாய் தந்தைய உறவினர்களோ எவருமே எனக்கு தெரியாது என்று சொல்லும் பட்சத்தில் அவரை வந்து நம்ம வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அது வந்து அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் என்ன பண்ணுவாருன்னா பிஎல்ஓ ரெஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் பதிவேடு வந்து ஒரு பிஎல்ஓவும் இந்த கணக்கெடுப்பு காலங்களின் போது கையிலேயே தான் கொண்டு போனோம். மொத்தம் வந்து அவங்க ஒரு 4 விஷயம் கொண்டு போகணும். அந்த பிஎல்ஓ ரெஜிஸ்டர் கொண்டு போகணும், எலிமினேஷன் படிவம் கொண்டு போகணும், பிச்சரிக்கை படிவம் 4 அதை பற்றி சொல்லுவேன் அதை கொண்டு போகணும். ஸோ இந்த இது எல்லாமே கையில் எடுத்துகிட்டு போகணும். அவன் பிஎல்ஓக்கு ஒரு கிட்டு ஒரு பையன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ஏதாவது மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை போட்டு வைக்கிறதுக்காக ஒரு பையன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு செட்டப்பாக எல்லாமே வந்து அந்த பிஎல்ஓ எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? அப்படி எடுத்துகிட்டு போகும்போது அந்த பிஎல்ஓ ரெஜிஸ்டரில் அந்த தொடர்புடைய நபர் ஒரு குடும்பத்தில் இறந்திருந்தால் அவரை இறப்பு என்ற வகையின் கீழ் அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலருடைய பிஎல்ஓ ரெஜிஸ்டரில் சிவப்பு மையினால் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பிஎல்ஓ அவருக்கு எந்த ஆவணமும் அவர்கிட்ட போய் கேட்கக்கூடாது. இவர் இறந்துட்டாரா, சரி இறப்பு சான்றிதழ் இருந்தா கொடுங்க, பார்த்துக்கிட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு வேணா கேட்கலாம். அதை வந்து ஆவணமா ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்கன்னு அவங்கள்ட்ட நம்ம பிஎல்ஓ கேட்க மாட்டாங்க. அவங்க பிஎல்ஓ ஜஸ்ட் விருப்பி இறந்து விட்டாரா இறப்புன்னு சொல்லி அந்த சோப்பு மையினால எழுதிடுவாங்க. இல்லை அவங்கள்ட்ட ஆவணமே இல்லை இறந்து விட்டார் என்று சொன்னால் பக்கத்தில் உங்களோட என்கொயரி பண்ணிட்டு அவர் இறந்தது உண்மை அப்படின்னா முக்கியமான நபர்கிட்ட என்கொயரி பண்ணிட்டு அவர் இறந்து விட்டார் என்கிற விவரத்தை சோப்பு மையினால் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பிஎல்ஓ ரெஜிஸ்டர்ல. இதே கேஸ் தான் இடம்பெயர்ந்துள்ளார். அவங்க வீட்டில் உள்ள நபரே சொல்றாங்க, எங்க பையன் வந்து சென்னையிலே செட்டில் ஆயிட்டாரு, திருப்பூர்ல செட்டில் ஆயிட்டாரு, அவங்க இங்க வரமாட்டாரு, அங்கே ஃபேமிலியா இருக்காங்க, அவங்கள இங்கிருந்து நீக்குங்க, அங்கே அப்பதான் வாக்காளர் பட்டியலில் அவங்க பதிவு பண்ண முடியும்னு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம், இடம்பெயர்ந்தவர்கள் என்ற வகையின் கீழே அந்த பிஎல்ஓ ரெஜிஸ்டர்ல அந்த பிஎல்ஓ வந்து பதிவு செய்ய வேண்டும். இப்போ அவங்க சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, அவங்க எத்தனை வருஷம் கழிச்சு இங்கே வந்து கடந்த ஒரு 2-3 சட்டமன்றத்தின் போது வாக்களிக்காமலே இடம்பெற்றுள்ளார் அப்படின்னு நம்ம என்ஜூர் பண்ணிட்டோம்னா அவர் நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர் என்ற வகையின் கீழ் அவர் வந்து பிஎல்ஓ ரெஜிஸ்டர்ல வந்து அந்த பிஎல்ஓ எழுதிடுவாங்க. சரிங்களா? 1 ஆப்சண்ட், 2வது ஷிஃப்டடு, 3வது டெத்து. இந்த ஏஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எலெக்ஷன்ஸ்ல உள்ள லிங்க்ல உள்ள ஆஃபீஸர்ஸ்க்கு பிஎல்ஏ சீனியர் பிஎல்ஏ கட்சியில் உள்ள பொறுப்பில் உள்ளவங்களுக்குலாம் அந்த ஏஎஸ்டி லிஸ்ட்ங்கிறது என்னன்னு தெரியும். ஆப்சண்ட், டெத்து, ஷிஃப்டட் அந்த பிரிவின் கீழே அந்த பிஎல்ஓ ரெஜிஸ்டர்ல வந்து எழுதிடுவாங்க. அப்படி எழுதும்போது அதன் அடிப்படையில் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லிஸ்ட்டை வந்து ஒரு சார்ட்ல டைப் பண்ணி ஒரு பஞ்சாயத்து அலுவலகம் முன்பும் ஒரு முக்கிய அலுவலகங்கள் முன்பும் பிற பொதுமக்கள் கூடும் இடம் முன்பும் அந்த வாக்காளர் அந்த ஏஎஸ்டி லிஸ்ட்டை ஆப்ஷன், டெத்து, ஷிஃப்டட், இல்லாதவர்கள், இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் இந்த விவரத்தை வந்து பொதுமக்கள் பார்வைக்கு விட்டுவார்கள். அதை ஏதேனும் ஆட்சேபனை ஒரு பட்சத்தில் அந்த மனுவை வந்து ஒரு வட்டாட்சியரிடமோ சாராட்சியரிடமோ அதை வந்து மேல்முறையீடு மனுவாக அளிக்கலாம் தொடர்புடைய நபர். இந்த மாதிரி இந்த வேலையை முடித்த பிறகு நம்ம வரைவு வாக்காளர் பட்டியலானது டிசம்பர் 9ஆம் தேதி வந்து வெளியிடப்படும். இப்ப நவம்பர் 4லிருந்து டிசம்பர் 4 முடிய ஆகிய ஒரு 30 நாட்களுக்கு வந்து நம்ம அந்த கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்ளணும். நம்ம பிஎல்ஓட்டையே என்ன அறிவிச்சிருக்கோம்னா அந்த அந்த காலகட்டம் 30 நாளைக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு 20 நாளெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. ஏன்னா அப்பதான் நாங்கள் அந்த 10 டேஸ்ல டேட்டா என்ட்ரி பண்ணுவோம். ஏன்னா டிசம்பர் 9 நம்ம கட்டாயம் இந்த வாக்காளர் பட்டியலை வெளியிட்டாகணும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் பார்த்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா என்ட்ரி முழுமையாக இருக்கும், தப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த பிஎல்ஓ கலெக்ட் பண்ணுற இந்த எலிமினேஷன் ஃபார்ம் ஆனது ஒரு நாளும் நம்ம பிஎல்ஓ மேற்பார்வையில் இருந்து ஒப்படைக்கப்பட்டு அது கணக்கெடுத்து கொண்டு வரப்படும். இப்போ ஒரு பிஎல்ஓவுக்கு ஒரு வீட்டில் அந்த ஃபார்மை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மை கொடுக்குறப்ப அவங்க பிஎல்ஓவுக்கு வந்து ஒரு செயலி, அதாவது ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிற ஆப்ஷன்ல பிஎல்ஓ போயிட்டு இஎஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ராக்கர், அதாவது கணக்கெடுப்பு படிவம் ஒப்படைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணா
அந்த கணக்கெடுப்பு பிரிவானது தொடர்புடைய வாக்காளருக்கு வழங்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம். அப்பொழுது அந்த கட்டத்தினுடைய இலக்கு நிறமானது நீல நிறமாக மாறிவிடும். அதாவது பிஎல்ஓ தான் அந்த செயலி கொடுத்திருக்காங்க, நீங்க வேணா அதை பார்வையிட்டுக் கொள்ளலாம். அதன் பிறகு அந்த தன்னுடைய கணக்கெடுப்பு பிரிவானது அந்த வாக்காளருக்கு பெறும்பொழுது அந்த இஎஃப் கலெக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கணக்கெடுப்பானது திரும்ப பெறப்பட்டது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அந்த ஆப்ஷனை கிளிக் செய்தால் உடனடியாக பச்சை நிறமாக மாறும். அப்பொழுது அந்த கணக்கெடுப்பு படிவத்தின் பணியானது முழுமையாக நிறைவடைந்து விட்டது என்று அர்த்தம். அப்போ அந்த பச்சை கலர் வந்தால்தான் அந்த வாக்காளர்கிட்ட இவர் ஃபார்ம் வாங்கியிருக்கிற அர்த்தம். இந்த ட்ராக் பண்ணக்கூடிய வழியை வந்து பிஎல்ஓ ஆப்பில் தான் அந்த தேர்தல் ஆணையம் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அந்த பிஎல்ஏ 2 ஆகிய கட்சி பொறுப்பாளர்கள் முகவர்களும் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கொள்ளலாம். இது இப்போ மெயினாக வந்து பழைய வாக்காளர்கள் சொல்லிட்டோம். இது எல்லாமே நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். அந்த பார்வையின் அடிப்படையில் தான் அந்த படிவத்தின் அடிப்படையில் நம்ம வரைவு வாக்காளர்கள் தயார் செய்ய போகிறோம். இது முழுமையாக நான் சொல்லிட்டேன். இது தவிர புதிய வாக்காளர் இப்போ லேட்டஸ்டாக இந்த வாக்காளர் பட்டியலே இடம்பெறல, ஆனால் அவருக்கு ஒரு 19 வயசு ஆகிடுது, இல்லை 20 வயசு ஆகிடுது, அவரு வாக்காளர் பட்டியலே இடம்பெறல. இந்த வாக்காளர் என்ன பண்ணலாம்? புதிய வாக்காளர் பட்டியல் சேர்வதற்கு புதியதாக அவர் என்ன பண்ணணும்? படிவம் 6 வழங்க வேண்டும். படிவம் 6 என்பது ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றுதான். புதிய வாக்காளரை சேர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? படிவம் 6 கொடுத்து தான் சேர்ப்போம், சரிங்களா? அதன் கூட இந்த வருடம் வந்து புதியதாக ஒன்று தேர்தல் ஆணையமானது அறிமுகப்படுத்தியுள்ளது. அது வேற ஒன்றுல பிற்சேர்க்கை 4 என்ற படிவம். பிற்சேர்க்கை 4 என்ற படிவமானது அது அவர் உறவினர்களை இணைக்கக்கூடிய ஒரு இணைத்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அட்டவணை தவிர வேற ஒன்றுமில்லை. அதாவது புதிய வாக்காளர் அந்த 2002 பட்டியலில் இடம்பெற கண்டிப்பாக வாய்ப்பில்லை. ஏன்னா அவருக்கு இப்போ வயசே வந்து எத்தனை? 19, 20 தான். ஸோ அவருடைய அப்பா அந்த 2002 பட்டியலில் எந்த வரிசை நிலை இருக்காரு என்பதை குறிப்பிடுவதற்காக வழங்கப்படும் அந்த கூடுதலான ஒரு அந்த அட்டவணை தான் பிற்சேர்க்கை 4 என்ற படிவம். இந்த பிற்சேர்க்கை 4 என்ற படிவம் வந்து படிவம் 6 கூட நம்ம கொடுக்கணும். புதிய வாக்காளர் என்னன்னு கொடுக்கணும்? பிற்சேர்க்கை படிவம் 6 மற்றும் அந்த இணைப்பு பிற்சேர்க்கை படிவம் 4 அது ரெண்டையும் கொடுத்தாதான் புதிய வாக்காளராக இடம்பெறுவார்கள். இப்ப இந்த ஆண்டு அவர்களின் வயதை 3 கேட்டகரியாக இந்த தேர்தல் ஆணையமானது பிரித்துள்ளார்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புதிய வாக்காளர் 1/7/1987க்கு முன்பு பிறந்திருந்தால், நல்லா கவனிச்சுங்க, ஒரு புதிய வாக்காளர் 1/7/1987க்கு முன்பு பிறந்திருந்தால் அவருக்கு தொடர்புடைய அவரின் ஆவணம் ஏதாவது ஒன்றை கொடுத்தால் போதுமானதாகும். ஒருவேளை அந்த புதிய வாக்காளர் 1/7/1987 இருந்து 2/12/2004, மறுபடியும் சொல்ற 1/7/1987 முதல் 2/12/2004 இதற்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்திருந்தால் 2 ஆவணங்களை அவர் தாக்கல் செய்ய வேண்டும். ஒன்று அவருக்கு தொடர்பான ஆவணம், மற்றொன்று அவருடைய தந்தையின் ஆவணம் அல்லது தாயின் ஆவணம். ஏதாவது தந்தையின் ஆவணமோ அல்லது தாயின் ஆவணமோ ஏதாவது ஒன்று. இன்னொன்று என்ன? அவரின் ஆவணம். மொத்தம் 2 ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும். அதன் பிறகு புதியதாக சேர இருப்பவர்கள் 2/12/2004 பின்பு பிறந்திருந்தால் பெரும்பாலான புதிய வாக்காளர்கள் இந்த பிரிவின் கீழ் தான் வருவார்கள். 2/12/2004 பிறகு பிறந்திருந்தால் அவர்கள் 3 வகையான ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும். ஒன்று அவரின் ஆவணம், மற்றொன்று அவர் தந்தையினுடைய ஆவணம், மற்றொன்று அவர் தாயின் ஆவணம். மொத்தம் 3 ஆவணம். அவரின் ஆவணம், அவர் தந்தையின் ஆவணம் மற்றும் தாயின் ஆவணம். இந்த 3 ஆவணங்களும் அவர் தாக்கல் செய்ய வேண்டும். ஓகேங்களா? என்னென்ன ஆவணங்கள்லாம் அவர் தாக்கல் செய்யலாம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்டு நம்மளுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இப்ப 12 வகையான ஆவணம் தான் தாக்கல் செய்யலாம். அவங்க புதிய வாக்காளர். இப்ப இந்த ஆவணங்கள்லாம் யார்கிட்ட நம்ம கேட்க போறோம்? ஏற்கனவே பழைய வாக்காளர் கணக்கெடுப்பு படிவம் கொடுத்தோம், அவங்கள்ட்ட நம்ம கேட்க போறோம்? இல்ல, அவங்கள்ட்ட எந்த ஆவணமும் கேட்கக்கூடாது. நம்ம 2002 பட்டியலின் அடிப்படையில் தான் அதை எழுத போறோம். ஆனா புதியதாக யார் விண்ணப்பிக்கிறார்களோ அவங்க இந்த இதில் குறிப்பிடப்பட்டுள்ள 12 வகையான ஆவணங்களின் பிரதிகளை நமக்கு என்ன பண்ணணும்? அவங்க கொடுக்கணும்.
நான் சொன்ன மாதிரி 1/7/1987 முன்பு பிறந்திருந்தால் இதில் குறிப்பிட்டுள்ள ஏதாவது ஒரு ஆவணம் கொடுத்தால் போதுமானது. 1/7/1987 2/12/2004 இடைப்பட்ட காலத்தில் பிறந்திருந்தால் அவருடைய ஆவணத்தையும் அவருடைய தந்தை ஆவணத்தையும் கொடுக்க வேண்டும். 2/12/2004 பின்பு பிறந்திருந்தால் அவரின் ஆவணம், அவர் தந்தையின் ஆவணம் மற்றும் அவர் தாயின் ஆவணத்தை கொடுக்க வேண்டும். இதை அனைவரும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அவர் என்ன வகையான ஆவணத்தெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசால் வழங்கப்பட்ட பொதுப்பணித்துறை பப்ளிக் செக்டரால் வழங்கப்பட்ட ஒரு அடையாள அட்டை, அதாவது ஒரு ஓய்வூதிய அட்டையாக கூட அது இருக்கலாம். அப்போ எல்ஐசி காப்பீடு துறையால் வழங்கப்பட்டது, உள்ளாட்சியால் வழங்கப்பட்டது, மாநில அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஏதாவது ஒரு ஆவணத்தை அவர் அடையாள அட்டையாக வழங்கலாம். மேலும் அவரது பிறப்பு சான்றிதழை ஒரு அடையாள அட்டையாக வழங்கலாம். அப்புறம் கடவுள் சான்றிதழ் என்று சொல்லக்கூடிய பாஸ்போர்ட் நகலை மட்டும் வைத்தால் போதும், அதே ஒரு ஆவணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, பள்ளி கல்லூரிகளில் பயின்ற டிசி, மதிப்பெண் பட்டியல் அதை வைத்தால் நம்ம ஆவணமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் ஓபிசி சர்டிபிகேட்டு, எஸ்சி சர்டிபிகேட்டு, எஸ்டி சர்டிபிகேட்டு அதை வைத்தால் நம்ம ஆவணமாக எடுத்துக்கொள்ளலாம். பிற வருவாய்த்துறையில் வழங்கப்படும் ஜாதி வருமான இருப்பிடம் அந்த சான்றிதழை நம்ம நகல் வைத்தால் அதை ஆவணமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படிவத்தை ஏதாவது ஆவணமாக இருந்தால் அதை ஒரு ஆவணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, ஓபிசி சர்டிபிகேட் இருந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப ரேஷன் கார்டு இருந்தால் எடுத்துக்கலாம். இப்ப பட்டா யாருக்காவது கொடுத்திருந்தா அந்த காப்பியை நம்ம அந்த முகவரிய குறிப்பிட ஆவணமா நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, 12வது ஆவணமா குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க, இந்த ஆதார் இதை ஒரு நபரை உறுதி அடையாளப்படுத்தும் ஆவணமாக மட்டும்தான் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்றாங்க. ஒரு நபரை அடையாளப்படுத்தும் ஆவணமாக மட்டும்தான் எடுத்துக்கொள்ளலாமே தவிர அவர் இந்திய குடி இந்த ஆதார் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இந்திய குடிமகனாக கருதப்பட மாட்டார். ஏன், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன நம்பர் இந்த கொடுத்துருக்காங்க, இதுல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையிலும் மற்றும் அந்த தேர்தல் ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்ட கடிதம், உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வழங்கப்பட்ட அந்த கடிதத்தின் அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதார் ஒரு நபரை அடையாளப்படுத்தும் ஆவணமாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர இது ஒரு இந்திய குடிமகனாக கருவதற்கு இயலாது. இந்த ஆவணத்தை எடுத்துக்கொண்டு ஒருவரை இந்திய குடிமகனாக கருத இயலாது. ஏன் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி அவங்க உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு போட்டாங்க, அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்துச்சு. ஸோ அதுபடிதான் இதை நம்ம எடுத்துக்கிறோம். அது மட்டும் இந்த ஆதார் பத்தி இன்னொரு விளக்க உரை சாராட்சியர் ஐயா சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, அது உச்ச நீதிமன்ற தீர்ப்புல இருக்கு. இப்ப ஒரு நபர் ஒரு ஆதார் வாங்கணும்னா அவரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு பகுதியில 6 மாதங்கள் அல்லது 182 நாட்கள் வசித்திருக்க வேண்டும். அப்படி இருந்தா ஒரு ஆதார் வாங்கலாம். அவரு நம்ம நாட்டில் உள்ளவங்க தான் ஆதார் வாங்குறதுக்கு அவசியம் இல்லை. ஒரு மலேசியாவில் உள்ளவங்க கூட வாங்கலாம், சிங்கப்பூர்ல உள்ளவங்க கூட ஆதார் வாங்கலாம். ஆனா ஆதார் சட்டப்படி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வசிப்பிடத்தில் ஒரு நபர் 6 மாதங்களோ அல்லது 182 நாட்களோ வசித்தால் அவரை அடையாளப்படுத்தும் ஒரு ஆவணம் பிரத்திகரமாக எண்கொண்டு அவருக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஆதார் சட்டப்படி இருக்கு. ஸோ ஆதார் அதுபடி கொடுத்துடுறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க ஆதார் வச்சிருக்காங்க, மலேசியாவில் உள்ளவங்க ஆதார் வச்சிருக்காங்க, இன்னும் பிற நாடுகள் அமெரிக்காவில் உள்ளவங்க கூட நம்ம ஆதார் வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த ஆதாரை வைத்து நம்ம ஓட்டர் ஐடியில சேர்க்க இயலுமா? இயலாது. ஏன்னா அவர் இந்திய குடிமகனே இல்ல. யாரு நம்ம ஓட்டர் ஐடியில சேர்க்க முடியும்னா, இந்திய குடிமகனாகிய ஒரு நபரை மட்டும்தான் இந்த ஓட்டர் ஐடி வாக்காளர் பட்டியல சேர்க்க முடியுமே தவிர ஒரு ஆதார் வைத்துள்ள நபரை அதை ஆதாரமாக வைத்துக் கொண்டு நம்ம ஓட்டர் ஐடியில சேர்க்க இயலாது என்பதை திரும்ப கூறிக்கொள்கிறேன். சரிங்களா? இப்ப இந்த புதிய நபர் வழிமுறைகளை சொல்லிட்டேன். இப்ப இந்த கணக்கெடுப்புக்கு இந்த படிவம் 7 அல்லது படிவம் 8 வழங்கப்பட மாட்டாது. பொதுமக்களாகிய யாரும் படிவமும் வழங்கக்கூடாது. ஏன்னா இந்த வாக்காளர் பட்டியலுடைய உண்மைக்கு, அதாவது
பியூரிஃபிகேஷன், தூய்மைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பொழுது ஜூலை 2002 பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அதை 2002 தீவிர சிறப்பு திருத்த பட்டியலோடு இணைத்து ஒரு பட்டியல் செய்த நிகழ்வு தான் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது. இந்த காலகட்டத்தின் போது ஒரு நபரை இடம் மாற்றுவதற்கோ இல்லது படிவம் 7 கொடுத்து நீக்குவதற்கோ ஒரு PLO என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் தவிர பிற எவர்களும் விண்ணப்பிக்க இயலாது. படிவம் 6 மட்டுமே இந்த காலகட்டங்களில் வழங்கப்படும். PLO வாக்குச்சாவடி நிலையங்கள் கள அளவின் அடிப்படையில் கள ஆய்வின் அடிப்படையில் அந்த நபர் இடம்பெயர்ந்துள்ளதா என்பதை PLO ரெஜிஸ்டரில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அவரை நீக்க செய்யவோ இடமாற்றம் செய்யவோ இயலும். இது தொடர்பாக தங்களுடைய யாரை நீக்க வேண்டும், யாரை இடமாற்ற வேண்டும் என்ற கருத்தை நீங்கள் தொடர்புடைய அந்த வாக்குச்சாவடி நிலை அளவிற்கு DLA வாக்குச்சாவடி முகவராகிய நீங்கள் ஆலோசனைகளையும் உங்கள் கருத்துக்களையும் அவர்களிடம் கூறலாம். இந்த காலகட்டத்தின் போது இப்ப இந்த ஃபார்ம் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வாக்காளர் பட்டியல் தயாராகிடுது. இந்த வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 4 நவம்பர் 4 டிசம்பர் 4 முடிய ஆகிய ஒரு மாத காலம் கணக்கெடுப்பு காலமாகும். அதன் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியலானது டிசம்பர் 9 அன்று வெளியிடப்பட உள்ளது. அதன் பிறகு டிசம்பர் 9 ஜனவரி 8 முடிய உள்ள அந்த காலகட்டங்களில் அந்த தயார் செய்யப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின், எந்த நபராக விடுபட்டிருப்பின் அல்லது தவறான நபர்கள் சேர்க்கப்பட்டிருப்பின் அதன் மீது முடிவெடுக்கப்படும். அது வரக்கூடிய ஆட்சேபனைகள் மற்றும் உரிமை கோருதல் அடிப்படையில் அதன் மீது முடிவெடுக்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் மீது முடிவு செய்யப்படும். அதே கட்ட காலத்தில் அதாவது டிசம்பர் 9 வரைவு வாக்காளர் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து ஜனவரி 31 முடிய உள்ள காலகட்டத்தில் ஏற்கனவே கணக்கெடுப்பு படிவம் வழங்கப்பட்ட இனங்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அவர்களுக்கு நாம் விசாரணைப்படி அனுப்பப்பட்டு அதன் மீது விசாரணை செய்யப்பட்டு AERO வட்டாட்சியர் அவர்களாலும் ERO எலக்ட்ரிக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் தமிழர் சாராட்சியர் அவர்களாலும் முடிவு செய்யப்பட்டு அதன் பிறகு இறுதி வாக்காளர் பட்டியலானது பிப்ரவரி 7 2025 ஆண்டு வெளியிடப்படும். இந்த பிப்ரவரி 7 2026 அன்று வெளியிடப்படும். பிப்ரவரி 7 2026 அன்று வெளியிடப்படும் வாக்காளர் பட்டியலையே நாம் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்களிப்பதற்குரிய வாக்காளர் பட்டியலாகும். இது வாக்காளர் பட்டியல் எவ்வாறு கணக்கெடுப்பு நடத்தி தயார் செய்வது என்பதை நான் உங்களுக்கு இப்போது கூறிவிட்டேன். இதன் பிறகு இப்போ இந்த காலகட்டங்களில் PLA என்று சொல்லக்கூடிய கட்சி பொறுப்பாளர்கள் வாக்குச்சாவடி ஓராகிய PLA 2 ஆகிய நீங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய வடிவகையில் கொஞ்சம் PLO வாக்குச்சாவடி நிலை அலுவலருக்கு உதவி செய்யலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா PLO வீடுதோறும் கணக்கெடுப்பு பணிகளுக்கு கொண்டு கொடுப்பாங்க. ஸோ யாருன்னா விடுபட்டிருந்தாலோ இல்லை இந்த நபர் இவங்க தொடர்புடைய நபர் அந்த தெருவில் தான் இருக்காரு அங்கே போய் கொடுங்க அப்படின்னு ஒரு வழிகாட்டியாக உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு 2002 பட்டியலில் உள்ள உறவினர்களை இணைப்பதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுது. இப்போ இது புதியதாக யாரோ வாக்காளர் விடுபட்டிருந்தாலோ புதியதாக யாரோ விண்ணப்பிக்க வேண்டியிருந்தாலோ அவர்களை சேர்ப்பதற்கு ஒரு அறிவுறுத்தவும் அவர்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்களுக்கு தாங்கள் எடுத்துச் சொல்லவும் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் இறந்தவர்களை இடம்பெயர்ந்தவர்களையும் நீக்க வேண்டும் என்ற தங்களுடைய பரிந்துரை வாக்குச்சாவடி நிலையங்களுக்கு தெரிவிக்க உங்களுடைய பரிந்துரை எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆக கணக்கெடுப்பு படிவத்தை வாக்காளர்களிலிருந்து பெறுவதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு மிக மிக அவசியமாக உள்ளது.
அந்த கணக்கெடுப்பு படிவமானது ஒவ்வொரு வாக்குச்சாவடி முகவருக்கும் ஒரு நாளைக்கு 50 படிவம் வீதம் அந்த தொடர்புடைய வாக்காளர் பெற்று வாக்குச்சாவடி நிலை அலுவலருக்கு வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் எந்த ஒரு வாக்குச்சாவடி முகவரும் அந்த வாக்காளர்களிடம் பெறும் பட்சத்தில் தாங்கள் அதில் கையொப்பமிட்டு தான் பிஎல்ஓவிடம், அதாவது வாக்குச்சாவடி நிலையரிடம் கொடுக்க வேண்டும். வாக்குச்சாவடி முகவரால் சேகரிக்கப்பட்ட படிவமானது வாக்குச்சாவடி முகவராலேயே என்னால் சரிபார்க்கப்பட்டது என்ற ஒருத்தர் கையொப்பமிட்டு தான் கொடுக்க வேண்டும். இல்லை பிஎல்ஓ வாக்குச்சாவடி நிலையவர்களே அதை சேகரிக்கும் பட்சத்தில் அவருடைய கையொப்பமே போதுமானது. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பணிகள் மிகவும் உங்களுடைய ஒத்துழைப்பு மிக அவசியமாக உள்ளது என்பதை கூறிக்கொண்டு இந்த ஆய்வுக் கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் கட்சி வாரியாக ஒரு தனிநபர் வாரியாக வாக்குச்சாவடி முகவர் வாரியாக கேட்கலாம் என்பதை தெரிந்து கொள்கிறேன். அவங்களுக்கு ஒரு பிஎல்ஓக்குமே அந்த பேப்பர் காப்பி இருக்கும். அதில் கூடிய அந்த அவங்களுடைய அப்பாவுடைய விவரங்களை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா சார்? இது ஒரு அவங்க அப்பாவோ அவங்களையோ பிற மாவட்டங்களையோ பிற வட்டங்களையோ இருக்கும் நேர்வுகளை நம்ம எப்படி அந்த மாவட்டங்களுடைய வாக்காளர் பட்டியலை 2002 பட்டியலை எடுக்கலாம் அப்படிங்கிறது சாரோட கேள்வி. எல்லாருக்குமே ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் போய் மாவட்டம் திருவாரூர்னு நம்ம கிளிக் பண்ணிடணும். நீங்கள் திருவாரூர்ல இருந்தீங்க, ஓகே. எந்த தாலுகாவில் இருந்தீங்க, அந்த தாலுகா அந்த அசம்பிளின்னு இருக்கு பாருங்க, அதில் அந்த தாலுகா எந்த அசம்பிளியில் வருதுன்னு உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணி அகைன் உள்ள போனால் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். அந்த ஊரை ஸ்டோர் பண்ணும்போது அந்த 3 ஊர்களுமே இருக்க பார்வையிடலாம். சரிங்களா? இதில் போய் தான் நம்ம கண்டுபிடிச்சு அவங்க அந்த உறவினருடைய வரிசையில் கணக்கெடுப்பு